அஊது பில்லாஹி மினஸ்ஸைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் பக்ரா ஆயத்து 4. வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கபலிக்க வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தையும் உமக்கு முன்னர் வந்த நபிமார்களுக்கு அருளப்பட்டதையும் ஈமான் கொள்வார்கள். மறுமை நாளை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். இப்போ இந்த ஆயத்து அவங்க சூரத்துல் பக்ரா, அது இந்த குரான் நேரான வழியை யாருக்கெல்லாம் காட்டுது, அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது, இந்த குரானை உண்மையிலேயே முழுமையாக நம்பி இதை நம்பி பயணிக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படின்றத இந்த குரான் விவரிக்குது. அந்த குரானை அதனுடைய உபதேசங்களை, அதனுடைய வழிகாட்டுதல்களை முழுமையாக கம்ப்ளீட்டாக பிசுறு இல்லாமல் நம்பி அதை பாராமுகமாக அசால்ட்டாக இது பண்ணாமல் இதை ரொம்ப கவனமாக பணிவோடு இதை அணுகி இதை உள்வாங்கி சிந்திச்சு இது பண்ணுறவங்களுக்கு இது நேர் வழியை கண்டிப்பாக காட்டும் அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறேன். அவங்களுடைய கேரக்டரை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு வரும்போது, அவங்க மறைவான விஷயங்களை பற்றி நம்புவாங்க, தொழுகையை நிலைநிறுத்துவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுவாங்க. அப்புறம் உமக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த குரானை முழுமையாக அவங்க நம்புவாங்கன்ற அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, உமக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட வேதத்தையும் அவங்க முழுமையாக நம்புவாங்க அப்படின்ற விஷயத்தையும் நல்லா சொல்கிறேன். மறுமையை மறுபடியும் மறைவான விஷயங்கள் நல்லா முன்னாடி சொல்லியிருந்தான். இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட முக்கியமான அந்த மறைவான விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம் மறுமை நிகழ்வுகள், மறுமைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை அவங்க உறுதியாக நம்புவாங்க நல்லா கோட் பண்ணி இந்த ஆயத்தை முடிக்கிறான். அப்போ அவங்க இந்த குரானை உறுதியாக நம்புவாங்க. இந்த குரானை நம்பி இது பண்ணி வாழ்ந்தவங்க எந்த சூழ்நிலையிலையுமே என்ன பண்ண போகிறதில்ல, தோல்வி அடைய போகிறதே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த குரான் சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு, சமநிலையை பேணுறதுக்கு வழிகாட்டுறது மாதிரி, இதுக்கு முன்னால் உள்ள வேதங்களும் அதே கான்செப்டை தான் இறைவன் ஒருத்தன்தான், அவன் நீதியாளன் அப்படின்றது தான் இந்த வேதங்களுடைய அடிப்படை கான்செப்ட். இதைத்தான் இந்த குரானும், இந்த குரானுக்கு முன்னால் உள்ள வேதங்களும் வழிகாட்டுது அப்படின்றது தான் இதில் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்போ இந்த குரானுக்கு முன்னுள்ள வேதங்களை நம்ம கண்டிப்பாக ஈமான் கொள்ளணும் அப்படின்றத இந்த குரான் வலியுறுத்துது. அந்த குரானுக்கு முன்னுள்ள வேதங்களை கொண்டுட்டு வந்த நபிமார்கள், நாங்கள் இந்த நபிமார்களுக்கு இடையில் எந்த வேறுபாட்டையுமே காட்ட மாட்டோம், காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த குரான் முஸ்லீம்களை நாங்கள் நபிமார்களுக்கு இடையில் எந்த வேறுபாட்டையும் நான் இது பண்ண மாட்டேன், முஹம்மது ரசூலுல்லாவை ஈமான் கொள்வேன், அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையுமே நான் ஈமான் கொள்ளுவேன், எல்லாத்தையுமே. அப்போ அவங்கள ஈமான் கொண்டால் அவங்க சொன்ன வேதத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஈமான் கொள்ளணும் அப்படின்றது தான் இப்போ இந்த குரானை நம்புகிறவங்க முன்னுள்ள வேதங்களை நம்பணும், முன்னுள்ள வேதங்களை நம்புகிறவங்க குரானை நம்பணும். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கான விஷயந்தான். அல்லாஹ் இது ரெண்டையுமே ஜாயிண்ட் பண்ணி சொல்கிறது அப்படின்றது அடிப்படை கான்செப்ட் ரெண்டுமே ஒன்று தான். சில மசாயில்கள், சில முன்பின் இந்த தொழுகை, ஒழு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் மாறுபாடு இருக்குமே ஒழிய,
மனிதநேயம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா எல்லோரும் சமந்தான். இறை பக்தியாளர்களை தவிர மற்றவங்க எல்லாருமே இந்த பூமியில் சமமானவங்க தான். இறை பக்தி உடையவங்க மட்டும்தான் உயர்ந்தவங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வேறுபாடு அப்படின்றத சொல்லுதே ஒழிய, மற்றபடி அது ரெண்டுமே இந்த மனிதநேயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாருமே ஒன்று தான். மனிதர்கள் எல்லாருமே பிறப்பால் சமமானவங்க தான் அப்படின்றது தான் இந்த முன்னுள்ள வேதங்களும் இப்போ உள்ள இந்த இதுவும் வலியுறுத்தக்கூடிய அடிப்படையான விஷயம். சில மசாயில்களில் தான் முன்ன பின்ன மாறுபடும். அந்த அடிப்படையில் அவங்க அந்த கருத்துக்குள்ளே வந்துடணும் அப்படின்றது தான் இந்த குரானுடைய இந்த வேறுபாட்டை காமிச்சிக்கிட்டு, நான் உயர்ந்த ஜாதி, நான் வெள்ளையாக இருக்கிறேன், நான் எங்கள் குடும்பம் பரம்பரையிலேயே பணக்காரங்களாகவே இருந்தவங்க, அதனால் நாங்கள் சில மக்களை நாங்கள் தொடர்ந்து அடிமைப்படுத்தியே நாங்கள் சில சமூகத்தையும் சில மக்களையும் கருப்பாக இருக்கிறவங்களையும் நாங்கள் அடிமைப்படுத்தியே வச்சுருப்போம். அடிமைப்படுத்தியே நாங்கள் அவங்கள வேறுபாடு இது பண்ணியே அந்த சமூகத்தில் நடத்துவோம் அப்படின்றத இஸ்லாத்தில் அதுக்கு இடம் கிடையாது. இப்போ எல்லோரும் சமந்தான் அப்படின்றது தான் இந்த ரெண்டு வேதங்களையும் நம்பணும் அப்படின்றதுனுடைய அடிப்படையான விஷயம். இப்போ எத்தனையோ குரானுடைய ஆயத்துகள்லையும் இதுலேயும் அவர்களுக்கு உங்களை ஈமான் கொள்ளாமல் இருக்கிறாங்களே முகமது நபியை, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வருவார், இந்த மாதிரி முன்னுள்ள வேதங்களில் முன்னுள்ள இதில் அவங்களுக்கு இந்த தகவல்கள்லாம் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். கேள்வி எழுப்பி அல்லாஹ் அப்போ அவங்க அதை ஈமான் கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதையும் ஈமான் கொண்டு தானே ஆகணும். அது இதைத்தானே உங்கள்கிட்ட தானே கொண்டு விடுது. இப்போ அந்த முன்னுள்ள வேதங்களை எவன் கரெக்டாக அறிஞ்சிருக்கிறானோ அவன் கண்டிப்பாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்டுருவான். இப்போ குரானை ஈமான் கொண்டுருவான். இப்போ அதுக்கு அதுதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி நபி. அவர் சொல்லக்கூடிய வாழ்க்கை வழிமுறை தான் கடைசியில் வெற்றி அடையும். மற்றது எல்லாமே பாத்தில் தான் அப்படின்றது தான் இந்த கடைசி காலகட்டத்தினுடைய விதியாக இருக்குது. இப்போ அதைத்தான் முன்னுள்ள வேதங்களும் வலியுறுத்துச்சு. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வருவார், அவரை கண்டிப்பாக ஈமான் கொண்டு தான் ஆகணும் அப்படின்றத தான் வலியுறுத்துது. அப்போ வராஹா பின் நௌஃபல் இவர் ரசூல்லா தான் அப்படின்னு எப்படி கரெக்டாக அவர் கண்டுபிடிப்பார்? அவர் முன்னுள்ள வேதங்களில் அந்த ரசூல்லா வருவாங்க, அவங்கள ஈமான் கொண்டு வாழணும், அவங்கள ஏற்றுக்கறணும் அப்படின்ற விஷயத்த அந்த முன்னுள்ள வேதங்கள் மூலியமாக அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். இப்போ எத்தனையோ நல்லடியார்கள் முன்னுள்ள வேதங்களில் அவங்க சரியான முறையில் அந்த வேதத்தை படித்தவங்க, கற்றுக்கிட்டவங்க. அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்பார்த்து தான் அவங்க இருந்தாங்க. எத்தனையோ யூதர்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி மதீனாவில் குடியேறி வாழ்ந்தாங்க. எங்கெங்கேயோ இருந்து பல நாடுகளில் இருந்து மதீனாவில் எதுக்கு குடியேறினாங்க? அவங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, அவங்கள ஈமான் கொண்டுறணும், அவங்க கொண்டு வரக்கூடிய வேதத்தை ஈமான் கொண்டுறணும், அப்போ தான் நம்ம இந்த வேதத்தை ஈமான் கொண்டு வாழ்ந்ததுக்கு அர்த்தம். அப்போ இந்த நம்ம முன்னுள்ள இந்த வேதங்கள் என்ன செய்யுது? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான் வழிமுறையாக காட்டுது அப்படின்றத உறுதியாக நம்பியிருந்தாங்க. அதனால தான் வராஹா பின் நௌஃபல் இவர் நபின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், இவர் மக்காவை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், அந்த விரட்டி அடிக்கக்கூடிய நேரத்தில் நான் திடகாத்திரமான இளைஞனாக இருந்து இவரை பாதுகாக்கிறதுல நான் இருக்கணுமே அப்படின்னு அங்கலாச்சிக்கிட்டார். என் வயசு இப்படி ஆகிப்போச்சே, எனக்கு இத்தனை வயசு ஆகிப்போச்சே, இப்போ வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி, அப்போ இதில் அவர் கூட இருந்து அவரை அடைகிறது தான் நேர்வழின்றதை அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். அந்த அடிப்படையில் தான் எத்தனையோ யூதர்கள்
மதினாவில் வந்து குடியேறியிருந்தாங்க. அப்போ முகமது சலா ஒரு மன்னன் வந்து அங்கே வந்து ஆட்சி செய்வார் மதினாவை சுற்றி இருக்கக்கூடிய இதில். ஒரு நாள் மதினாவில் வந்து படையெடுத்து மதினாவை கைப்பற்றுவார். கைப்பற்றும்போது அவர் முன்னுள்ள வேதத்தில் இந்த மாதிரி மதினா நகரில் வந்து இந்த மாதிரி முகமதுன்னு வந்து ஒரு இறுதி தூதர் வருவாருன்றதை முன்னுள்ள வேதங்கள்லேருந்து அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். அதனால தான் மதினாவில் ஒரு வீட்டை அவர் ஒதுக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு, இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் இந்த வீட்டை அவர்கிட்ட அவர் எப்போ வருவாரோ 50 வருஷமோ 100 வருஷமோ 200 வருஷமோ எப்போன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் முன்னுள்ள வேதங்களில் இந்த இடத்துக்கு தான் வருவார் அப்படின்றது மட்டும் அவர் உறுதியாக நம்பியிருந்தார். இப்போ இன்றைக்கி உள்ள அந்த முன்னுள்ள வேதங்களில் உள்ளவங்க, குரானுக்கு முன்னுள்ள வேதங்களை வச்சிருக்கிறவங்க, பைபிளு, இஞ்சிலு, தௌராத்து இதெல்லாம் வந்து வச்சு படிக்கிறான்னு சொல்கிறவங்க அப்புறம் எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்து வரமாட்றாங்க? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து எதுக்கு ஏற்றுக்க மாட்றாங்க? எத்தனை போர் புரிகிறாங்க, எத்தனை வந்து பித்னாக்களை வந்து உண்டு பண்ணுறாங்க? அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, என்ன காரணம்? அந்த முன்னுள்ள வேதம் இப்போ கிடையாது. அதுதான் இதில் வந்து இருக்கக்கூடிய மெயினான விஷயம். அந்த முன்னுள்ள உண்மையான வேதங்களை வந்து காலி பண்ணிட்டானுங்க, அழிச்சிட்டானுங்க, திருத்திட்டானுங்க, கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறையா வந்து அதிலிருந்து ஒழிச்சிட்டானுங்க, மறைவாக்கிட்டானுங்க. மக்களுக்கு மத்தியில் அது புழங்காமல் அது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, பல ஏற்பாடுகளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து அந்த செய்திகளை ஒரே இறைவன்ற அந்த செய்தியையும் பொய்யாக்கிட்டானுங்க. அதுக்கு வந்து சார்ந்து இருக்கக்கூடிய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் தான் நேரான வழி அப்படின்றத எல்லாத்தையுமே அவனுக்கு வந்து ஒழிச்சிட்டானுங்க. அப்போ வந்து அந்த மன்னன் வந்து அந்த ஊரில் இருக்க ஒருத்தர்கிட்ட வந்து அந்த வீட்டை கொடுத்துட்டு போவார். கொடுத்துட்டு போய் அந்த இது வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அப்போ ரசூல்லா வந்து ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு வரும்போது ரசூல்லாவுடைய ஒட்டகம் கரெக்டாக அந்த வீட்டில் தான் போய் படுக்கும். அப்போ அது ரசூல்லாவுக்காக அல்லாவுடைய அந்த ஏற்பாடாக வந்து இருந்துச்சு. அப்போ வந்து அந்த முன்னுள்ள வேதங்களில் வந்து உண்மையான முறையில் இன்றைக்கி நம்பக்கூடிய அந்த வேதமாக இன்றைக்கி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் இஸ்லாத்துக்கு வந்து தான் ஆகணும். இப்போ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து இல்லை. இப்போ இவ்வளோ வந்து ஃபித்னாக்கள் இங்கே நடக்கிறதுக்கும், இவ்வளோ போர்கள் நடக்கிறதுக்கும், இவ்வளோ உயிர்கள் வந்து பறிபோனதுக்கும், இவ்வளோ ரத்தம் சிந்தப்படுறதுக்கும் அடிப்படையான காரணம் என்ன? அவங்க அந்த முன்னுள்ள வேதங்களை திருத்தினது மட்டும்தான். அதில் ஏன்டா கை வச்சிங்க? அது நீங்கள் எழுதுனது இல்லைல்ல. நீங்கள் யாரை வந்து கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களோ, இயேசு என்ன, அப்போ அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த நபிமார்கள் இவங்களெல்லாம் யாரை கடவுள்னு நீங்கள் இல்லை கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட உண்மையான வந்து வேதம். அதில் கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? இறைவன் உரிமை கொடுத்தானா? யார் அதில் வந்து கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு இது பண்ணது? அதை ஏன்டா கரெக்ஷன் பண்ணீங்க? அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த மக்கள் இஸ்லாத்துக்கு போகாமல் தடுக்கிறீங்க. அதன் மூலியமாக வந்து இந்த பூமியில் வந்து குழப்பம் பண்ணுறீங்க. குழப்பம் பண்ணி வந்து இன்றைக்கி வந்து துண்டாடுறீங்க. மக்களை துண்டாடி நீங்கள் சுகபோகமாக வந்து இது பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இதுதான் வந்து இந்த 4வது ஆயத்தில் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ அந்த முன்னுள்ள வேதங்கள் இப்போ இல்லை அப்படின்றது, அவங்க அதன்படி தர்த்தீபின்படி வாழலை அப்படின்றதும், அப்படி வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்கன்றதும் நிதர்சனமான உண்மை. இப்போ அதிலிருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ஜாகிர் நாயக்லாம் எவ்வளவோ இதை முன்னுள்ள இதிலேருந்து வேதங்கள்லேருந்து எத்தனையோ இதை வந்து அதில் ஒரு சிலது இப்போ இருக்க தான் செய்யுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ வந்து இவங்களுடைய இந்த இதுக்கு வந்து நம்ம அதுக்கான உண்மையை வந்து இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்றத
அந்த முன்னுள்ள வேதங்களை யூத நசராணிகள்கிட்ட நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வாய்ப்பு இருந்துச்சுன்னா கொண்டுட்டு போய் இவங்க பண்ணின இந்த அதிகார வர்க்கத்தில் இருந்து இந்த வேதங்களை திருத்தினவங்களுடைய சூழ்ச்சிகளை முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இருந்தால் நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கணும். இஸ்லாத்தை அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தணும். அவங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குரானையும் நம்புவாங்க, முன்னுள்ள வேதங்களையும் நம்புவாங்க, மறுமையை உறுதியாக நம்புவாங்க. அப்படின்றத எல்லாம் இங்கே உறுதியாக அப்படின்றத கோடிட்டு இது பண்ணுறான். இப்போ மறுமையை நம்ம உறுதியாக நம்பி அதுக்கான நற்செயல்களை செஞ்சு சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக நம்மளை இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.